நம்முடைய லைஃப் டைமில் முழுமையாக நம்ம எடுக்க முடியாத அனுபவங்கள் பலதையும் நாவல் மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப அழகாக நமக்கு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ, மிக்க நன்றி திரு ஜா ராஜகோபாலன் அவர்களுக்கு. அடுத்து இன்றைக்கி இந்த நிகழ்வோட ஒரு மூன்றாவது விதைன்னு சொல்லலாம். இன்றைக்கி நாங்கள் விதைக்கிறோம். கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு ஆங்கில சிறுகதை போட்டி ஒன்று ஆரம்பிக்க இருக்கோம். ஸோ அதை பற்றியும் இந்த நாவல் போட்டி எப்படி நடக்குது, நடுவர்களை பற்றியும் அறிமுகம் வழங்க ராம்ஜி நரசிம்மன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். 5வது வருடத்துக்கான நாவல் போட்டியை அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நாவல் போட்டி அனௌன்ஸ் பண்ணும்போது நாங்கள் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். இது வரைக்கும் இந்த போட்டி வழியாக 40 நாவல்கள் வந்திருக்கு. இந்த வாட்டியோடு சேர்த்து 50 நாவல்கள் உள்ளே வரும் அப்படிங்கிறதே கடவுளோட கருணையும் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் இல்லைன்னா நடந்திருக்காது. இந்த முதல் விஷயம். 2வது விஷயம், இந்த அரங்கை நிரம்ப இருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா உண்மையாக சொல்கிறேன், 2-3 பிஆர்ஓவை வச்சு ரொம்ப ஈஸியாக முடிச்சிருப்பேன். இது ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. மேடையில் ஏறி பேசுகிறவங்கள தவிர யாரையும் பர்சனலாக ஃபோன் பண்ணி நாங்கள் இது வரைக்கும் கூப்பிட்டதே கிடையாது. இது உங்கள் விழா, இது உங்களோட, நீங்களும் இதில் ஒரு பங்கு. உங்களுக்கு இதில் உண்மையாகவே ஒரு அன்பும் நாட்டமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் வருஷம் இதுக்கு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு நாள் அரங்கு நிறைஞ்சு போயிடும், ஓகே, அது ஸ்லோ ஆகட்டும். நான் எப்போவுமே சொல்லுவேன், நான் ரொம்ப சின்ன ஆரம்பங்களை அதிகமாக நம்புறேன். முடிவு பெருசாக இருக்கணும். ஆரம்பிக்கிறத ரொம்ப பெருசாக ஆரம்பித்து அதுக்கப்புறமா அதை முடிக்க முடியாமல் போகிறதுல எந்த ஃபன்னும் இல்லை. சில விஷயங்கள் நம்ம முதல்ல கேட்குற மொழி தான் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இதை முதல்ல கேட்டது, ஐ எம் ஆல்வேஸ் அ பிலீவர் ஆஃப் ஸ்மால் பிகினிங்ஸ் அண்ட் பிக் எண்ட்ஸ். ஐ எம் நாட் அ பிலீவர் ஆஃப் பிக் பிகினிங்ஸ். ஓகே, ப்ரூஸ்லி கிட்ட போயிட்டு கேட்டாங்க, 100 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் தெரிஞ்சவங்க உங்களுக்கு சண்டை போடுறது உங்களுக்கு பயமா, இல்லை ஒரு ஸ்டெப்பை பல தடவை ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஆளோட சண்டை போடுறது உங்களுக்கு பயமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது, 100 ஸ்டெப்பு தெரிஞ்சவங்க கிட்ட சண்டை போடுறது எனக்கு பயமே கிடையாது. ஒரு ஸ்டெப்பை பல தடவை ப்ராக்டிஸ் பண்ண ஒரு ஆளோட சண்டை போடுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி, இந்த கேட்டகரிக்குள்ளே சிலர் வந்துடுவாங்க. எப்படின்னா, அவங்க சப்ஜெக்டில் அந்த விஷயத்தை ஒரு 100 வாட்டி, 200 வாட்டி, 300 வாட்டி, 400 வாட்டி மேலே 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 ப்ராக்டிஸ் பண்ணவங்க. அதை கையை வைக்க முடியாது. நார்மலாக எங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ் வரும். இதை நம்ம பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அதை பண்ணலாமா. பொதுவாக நானும் காயத்ரி மேடமோ அதை ஒத்துக்கிறது இல்லை. ஓகே, ஏன்னா வருவாங்க, ஒரு இனிஷியல் எக்ஸைட்மெண்ட் காட்டுவாங்க, ஆனால் அதுக்கப்புறமா அது நிற்காது. பட் talkie.in தீபா அவங்க கொண்டு வந்த உடனே என் மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வந்த விஷயம் அந்த ப்ரூஸ்லியோட தான். சினிமா அப்படின்ற இந்த வடிவம், அதுக்குள்ளே இருக்கிற கூறுகள், அதில் இருக்கிற பல விஷயங்கள், இது எல்லாத்தையும் மறுபடியும் 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 அதையே சுவாசிக்கிற ஒரு ஆள். அவங்கக்கிட்ட நான் வச்ச ரெக்வெஸ்ட்டு இன்றைக்கி மேடையில் இருக்கிற எல்லோரும் வச்ச ஒரு ரெக்வெஸ்ட் தான். ஓகே, போய்கிட்டே இருக்கணும், அதுக்கு மட்டும் நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. அதெல்லாம் உங்கள் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னா, சரி அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம இதில் எனக்கும் என் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இதில் கிடைச்ச மிகப்பெரிய பெருமை என்ன அப்படின்னா, பதிப்பாசிரியர் அப்படிங்கிறது. ஓகே, பெருமையாக சொல்லிக்கலாம், நாங்கள் தான் பதிப்பாசிரியர் அப்படின்னு. பட்டு அவங்களாவது மொழிபெயர்த்து ஒரு 2 ஆர்டிக்கல்லாம் எழுதுகிறாங்க. ஓகே, நான் மாதம் அதை பார்த்து ஆஹா ஓஹோ எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதோட என் வேலை சரி. ஓகே, இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஓகே, போன வருஷமும் சொன்னதையே தான் மறுபடியும் சொல்கிறேன்.
ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கும். நிற்கிறோம் கடவுளுக்காரன் அந்த சேப்பாக்கத்துலலாம் எங்கள் வீட்டு வாசலில் தான் கலைஞர் எப்போவுமே தேர்தல் அறிக்கை ஃபஸ்ட்டு விடுவார். அவரோட ஃபஸ்ட்டு வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் சேப்பாக்கத்தில் நின்றேன், நிற்கிறேன், நிற்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மற்ற இதெல்லாம் சொல்லுவார். அந்த மாதிரி நாங்கள் நாவல் போட்டிகள் நடத்தினோம், நடத்தி கொண்டிருக்கிறோம், நடத்துவோம் அப்படிங்கிற உறுதியை ஜாஜாக்கு இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். எப்படி நடத்துகிறோம் அதை அப்படின்னா, 58 நாவல் வந்தது. இந்த 58 நாவலில் எதையுமே எங்கள் ஆஃபீஸில் நானும் உட்பட காயத்ரி மேடமும் உட்பட யாருமே படித்ததில்லை. ஓகே, இதில் இன்னொரு உண்மையை சொல்லணுன்னா, இப்போ வரைக்கும் கூட எத்தனை பேர் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா அவ்வளோ பிஸியாக போயிட்டுருக்கு எல்லாம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும். வரதை முதல்ல நம்பர் பண்ணிவிடுவோம். வர 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 நம்பர் பண்ணிவிடுவோம். நம்பர் பண்ணி லாங் லிஸ்ட்டுக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து கொடுத்துருவோம். இந்த லாங் லிஸ்ட் எப்படி தேர்ந்தெடுத்து கொடுப்போம் அப்படின்னா, இந்த வாட்டி லாங் லிஸ்ட் பண்ண ஒரு பேர் இப்போ சொல்லலாம். ஓகே, சரவணன் மாணிக்க வாசகம் தான் எங்களுக்கு லாங் லிஸ்ட் பண்ணி கொடுத்தாரு. ஓகே, அவரை ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, தொடர்ந்து 3 வருஷம் 4 வருஷம் புக்கர் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத அந்த புக்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவர் சொன்னது கரெக்டாக வந்திருக்கு. ஸோ த மேன் ஹேஸ் அன் அக்யூட் கேப்பபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அவுட் வாட் வின்ஸ். அதனால தான் வி சோஸ் ஹிம். அண்ட் லாங் லிஸ்ட் ஃபுல்லாக அவர்கிட்ட கொடுத்தாச்சு. அவர் லாங் லிஸ்ட் பண்ணினதுக்கப்புறமா ஒரு ஐ இருக்கக்கூடாது, பல ஐஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் லிஸ்ட் வின்னர்ஸுக்காக நாங்கள் தேர்ந்தெடுத்தவங்க, இந்த இடத்துல தேர்ந்தெடுத்தவங்கன்னு சொல்லிக்கலாம். பட் இலக்கிய சூழலில் அது எப்படி சொல்கிறது, வித்யா யாச்சகம் அப்படின்னு வேணால் அது பெருமையாக சொல்லிக்கலாம். ஒரு ஜட்ஜை தேடுறதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது இந்த சூழல். ஓகே, எல்லோரும் இலக்கியம் வளரணும் அதெல்லாம் பேசுவாங்களே தவிர, நீங்கள் இதை கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி கொடுத்துட்றீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நடக்கவே நடக்காது. ஓகே, ஏன்னா கஷ்டம். இது எப்படி இருக்குமோ என்னமோ, ஏதோ அவங்க கஷ்டம் எனக்கும் புரியுறது. ஏன்னா படிக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. நாங்கள் கேட்ட உடனே சரி அப்படின்னு சொன்னேன். ஓகே, சந்தியா நடராஜன் சார், ஓகே, அழகிய சிங்கர், யவனிகா ஸ்ரீராம், இவங்க எல்லாருக்கும் நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரே ஒரு ஜூம் மீட்டிங் தான் அட்டன் பண்ணேன். எப்படி தான் இவங்க செலக்ட் பண்ணுறாங்கப்பா. இன்றைக்கி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 2 பேரும் உட்காந்துருக்காங்க பக்கத்தில், ஏதோ அந்யோன்யமாக. ஓகே, போட்டாங்க பாருங்கள் ஒரு சண்டை 3 பேரும். ஓகே, ஐயோ, ஓகே, என்னடா அது அதாவது ஜூமுன்றதுனால கைகலப்பு நடக்கலை. ஓகே, நேர கீரை இருந்ததுன்னா யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரை போட்டு படாருன்னு அடிச்சிருவாங்களோ அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ ஆர்குமெண்ட்டு. எங்களுக்கு எல்லாரும் சீனியர் வேறையா, நடுவில் பூந்து ப்ளீஸ் கீப் குவைட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்புறம் ஒரு மாதிரி அவங்களே சமரசமாகி இந்த முடிவு பண்ணி இது அனௌன்ஸ் ஆச்சு. வருஷம் இந்த மாதிரி தான் அனௌன்ஸ் ஆகும். நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறத கோடிட்டு காட்டுற மாதிரி எங்களுக்கு சில மெயில்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. எத்தனை முறை எழுதினாலும் உங்களிடம் எங்களுக்கு பரிசு கிடைக்காததால் இனி நான் உங்களுக்கு எழுதப்போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எங்களுக்கு மெயில் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர், உங்களிடம் வெல்வது ஓகே நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஓகே, இப்படி ஒரு 10-15 பேர் திட்டி ஓகே எங்களுக்கு மெயில் போட்டிருக்காங்க இந்த நாவல் சம்மந்தமாக. அப்போவே தெரிஞ்சு போச்சு வளர்ந்துட்டோம் அப்படின்னு. ஓகே, இதுக்கு பாசிட்டிவ் சைடு என்னென்னா, உறுதியாக அடுத்த வருஷம் காம்படிஷன் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஓகே பலர் ஏற்கனவே நாவல் எழுதி இது வரைக்கும் ஒரு 3 நாவல் வந்துடுது. ஓகே, சப்மிஷன்ஸுக்கு. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். 2 பேருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஒன்று, பர்சனலாலாம் கூப்பிடாம அவங்களுக்கு எவ்வளோ பிஸி ஸ்கெடியூல் இருக்குன்றது எனக்கு தெரியும். இருந்தும் இந்த மேடைக்கு வந்த ஈராமுருகன் சாருக்கும் ராகவனுக்கும் ரொம்ப டீப்பாக சொல்லிக்கிறேன். நான் அவர் ஒன்றும் சார் நம்ம விழா சார் அப்படின்றார், அவ்வளோதான் ஒரே வார்த்தை. நான் அது அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது இருந்தது அப்படின்னா தான் அது லாங் ஸ்டாண்டிங்காக இருக்குமே தவிர நீங்கள் எப்படியாவது வாங்க அப்படின்லாம் சொன்னாலாம் அது சிறக்காது. ஷார்ட் ஸ்டோரி பற்ற ரமேஷ் வைத்தியாவை விட பெட்டராக ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணவே முடியாது. ஓகே,
2 நடக்கும். ஒன்று நல்ல ஷார்ட் ஸ்டோரி வரும், ஓகே, இல்லை ஒரு ஜாலியான ஹியூமரோட எந்த ஒரு சுச்சுவேஷனையும் எப்படி கான்ஃபிடெண்ட்டாக ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சிறந்த மனிதர்களாக போயிடுவாங்க. ஏதாவது ஒன்று நடக்கும், ஓகே. இது 2ல் எது நடந்தாலும் ஓகே அது நல்லது தான், ஓகே. அதனால் இதுவரைக்கும் அதுவும் தெரியாது, ஃப்ராங்காக சொல்லிடுறேன், ஓகே. வந்து நீங்கள் இப்படி பண்ணி அப்படி பண்ணி இதை எதுவுமே சொல்ல, ஓகே. சார் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிராயுத பணியாக நீங்களே பண்ணிக்கோங்க சார். அவரே தான் பண்ணிட்டுருக்காரு எல்லாத்தையும், ஓகே. கடைசியில் புக் வரும்போது எங்கள் ஸ்பான்சரர் இங்கே இருக்கார் பாருங்கள், ரெப்ரோ, ஓகே, அவர் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவார், ஓகே. விஜயன், ஓகே. அதுக்கப்புறமா நம்ம செல்வகுமார் அவங்கெல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க, ஓகே. அப்புறம் இதில் ஏதாவது காசு வந்ததுன்னா நாங்கள் எடுத்துப்போம், ஓகே. இதுதான் எங்களோட பிரதானமான வேலை. பட் இதை வந்து குறையில்லாமல் பண்ணிட்டுருக்கோம். எனக்கு பர்சனலாக ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, அந்த வருத்தம் என்னென்னா ஷார்ட் ஸ்டோரிஸ் இந்த வருஷம் நடத்தலை அப்படிங்கிறது தான். ஏன்னா 58 நாவலை ஜட்ஜ் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து ஆளுங்க கண்டுபிடிக்க முடியாமல் திணறி திக்குமுக்க எப்படி தான் முருகன் பண்ணி கொடுத்தாரோ தெரில சார். இன்னி வரைக்கும் அந்த கலெக்ஷனை பற்றி பேசுகிறாங்க, ஓகே. அவர் தேர்ந்தெடுத்து கொடுத்த அந்த அவ்வளோத்தையும் படித்தார். படிச்சுட்டு அவர் தேர்ந்தெடுத்து கொடுத்த அந்த 10 அந்த சிறுகதை தொகுதியை இன்னி வரைக்கும் ஆளுங்க வந்து கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இது எல்லாம் நடக்கும்போது நம்ம எந்த அரசாங்கத்தில் இருக்கோமோ அந்த அரசாங்கத்தோடு நம்ம ஒத்து போகிறது தான் ஒரு வியாபாரிக்கு நல்லது, ஓகே. அப்படிங்கிற அடிப்படையில் நாங்களும் இருமொழி கொள்கையை, ஓகே, ஆதரித்து தமிழில் எப்படி காம்படிஷன் நடத்துகிறோமோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் மட்டும் இன்னொரு காம்படிஷனும் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஜெயந்தி சங்கரோட, ஓகே, இதை பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரிக்ட்லி ஓன்லி ஃபார் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ். கேட்ச் தம் யங், ரைட், சப்மிட். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபேஸ்புக்கில் போட்டாச்சு. முடிஞ்ச வரைக்கும் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் காலேஜஸ்குள்ளே. ஏன்னா எனக்கு காலேஜஸில் பெரிய கனெக்ஷன்லாம் கிடையாது, ஓகே. நிறைய பேர் இதில் பெனிஃபிட் ஆவாங்க, அவங்க மென்டர் பண்ணுவாங்க, ஹேண்டில் பண்ணுவாங்க. ப்ரைஸஸ் இருக்குது, ரொம்ப பெருசு இல்லை, இருக்குது ப்ரைஸஸ். பட் ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன், ஓகே. பேசிட்டு, ஓகே, அப்படியே போயிட்டாங்க. அவங்க எல்லாரையும் வந்து மரியாதை செய்யணும் அப்படிங்கிற நிமித்தமாக ஜாஜா, ரமேஷ் வைத்யா, தீபா, சந்தியா நடராஜன், ஓகே, அழகிய சிங்கர் சார் எல்லாரையும் மேடை கழிக்கிறேன். ஓ சாரி, ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதோடு என் உரை முடிந்தது. திரு சந்தியா நடராஜன் அவர்கள் நம்ம ஜட்ஜாக இருந்திருக்காரு. ஸோ மிகுந்த ஆவலோடு இந்த நாவல் போட்டியோட பரிசளிப்பு விழா இப்போ ஆரம்பிக்கிறோம். பல நாவல்கள் வந்தது. இதில் 10 நெடும்பட்டியலில் வந்து முதல் பரிசு இருப்பு பாதை மனிதர்கள், லதா சரவணன் அவர்கள் எழுதினது. திரு இரா முருகன் சார் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த பரிசை அவர்களுக்கு வழங்க அன்புடன் அழைக்கிறேன். முதல் பரிசாக 1,00,000 ரூபாய் பரிசு தொகையை வழங்குகிறார் திரு இரா முருகன் அவர்கள். கொஞ்சம் கீழே சான்றிதழையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உள்ள இருக்கு. ஒன் செகண்ட் சர்டிஃபிகேட்ஸ். எங்களுடைய ஒவ்வொரு வருஷம் நாவல் போட்டிலையும் ராமுருகன் சார் தவறாமல் கலந்துருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ சார். இரண்டாம் பரிசு ரூபாய் 50,000 கேஷ் ப்ரைஸ்.
எல்லாருக்கும் இந்த வருஷம் ஒரு சான்றிதழும் நாங்கள் வழங்குகிறோம். திரு அழகிய சிங்கர் அவர்களை 3ஆம் பரிசு வழங்க அழைக்கிறேன். சித்ரா சிவன் அவர்கள் எழுதிய அத்தினி நாவல் வந்து 3rd ப்ரைஸ், ரூபாய் 25,000 கேஷ் ப்ரைஸ். அதுக்கு இனிய மாலை வணக்கம். ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. 0 டிகிரி, அதாவது வந்து 1க்கு அப்புறம் உள்ள மதிப்புகளை வந்து 0 எண்ணிக்கை எப்படி கூட்டிகிட்டே போதோ அதே மாதிரி நிறைய இலக்கிய போட்டிகள் நடத்தி எழுத்தாளர்களுக்கு உண்டான அந்த ஒரு மரியாதையும் அந்த ஒரு எழுத்துக்கு உண்டான அந்த உத்வேகத்தையும் கொடுக்கறதுக்காக நான் ராம்ஜி சாருக்கும் காயத்ரி மேம்க்கும் நன்றி சொல்லிக்கிறேன். 2வது நிகழ்ச்சி ரொம்ப அழகாக வழங்கிட்டு இருந்தாங்க வித்யா மேம், அவங்களுக்கும். இந்த கதை போட்டியில் இருந்த இந்த நாவல் போட்டியில் செலக்ட் பண்ண அந்த 3 நடுவர்கள் அவங்க எல்லாருக்கும், நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். இந்த கதை வந்து இருப்பு பாதை மனிதர்கள், இது வந்து ரயில்வே ட்ராக்கில் பிணம் எடுக்கிற மனிதர்கள் பற்றி எழுதின ஒரு கதை. திடீர்னு தோணுச்சு, இதுக்காக வந்து நான் இந்த 0 டிகிரிக்கு எழுதணும் அப்படின்னு வந்து ஒரு 2 வருஷமாக நான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். முதல் வருஷம் என்னால் எழுத முடியல. சிறுகதை அது எழுத முடியல. நாவல்னு வரும்போது சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்றப்போ தான் இந்த தீம் எனக்கு தோணுச்சு. நான் நேரடியாக அவங்கள போய் சந்தித்தேன். அந்த மனிதர்களோட சில தினங்கள் செலவழித்தேன். நிறைய விஷயங்கள் எனக்கு இருந்தது. ஒரு 5 சாப்டருக்கு அப்புறம் என்னால் அதை எழுதவே முடியாத அளவுக்கு ஒரு 3 நாட்கள் வந்து அதை அப்படியே நான் எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டெப்த்ஃபுல்லாக இருந்த விஷயங்கள்லாம் இருந்தது. முதல் நாள் பணிக்கு போன ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு 8, அவர் வந்து எதிர்பாராத விதமாக இந்த விபத்தை சந்திக்கிறாரு. அந்த இடத்துல அவர் எந்த மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிக்கிறாரு, அந்த யூனிஃபார்மை என்னால் போடவே முடியல, இன்னும் நான் அதை எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னதாகட்டும். அந்த பரசு, நேத்ரா, சீனி, இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ், இவங்க எல்லாமே இன்னுமே வந்துட்டு வேற எங்கேயும் அதிகமாக இல்லை. நான் வாஷர்மேன்பேட்டில் இருக்கேன். அந்த கொர்க்பேட் ரயில்வே ஸ்டேஷனில் நான் பார்த்த மனிதர்கள், பெயர்கள் மட்டும் என்ன அதில் மாறி இருக்குமே தவிர்த்து இன்னும் அந்த மனிதர்கள் அங்கேயே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மேடை வந்து எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்காக, இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு காரணமான அவர்களுக்கு முதல்ல நான் என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பரிசோடு அவர்களை போய் நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். 2வது வந்து இன்னும் ஒருத்தருக்கு நான் நன்றி சொல்லணும். இளசக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஊழியர், அவர் வந்து ஒரு டிரைவர். எனக்கு இந்த நாவல் பண்ண போகிறேன் அப்படின்றப்ப சில தகவல்கள் அவர் தான் கொடுத்தாரு. இந்த நாவலில் நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன்றப்போ அவர் தவறிட்டார். அவர் இப்போ உயிரோடு இல்லை. ஒரு மைல்டு அட்டாக். ரொம்ப நல்ல மனிதர். ஸோ அவரும் வந்து இந்த நேரத்தில் வந்து அவருடைய ஆன்மா என் கூட இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் நன்றியை சொல்லியிருக்கேன். இன்றைக்கி என்னுடைய மகள்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிவிட்டு 3 விதைகளை பற்றி இங்கே பேசினாங்க. அது மிகப்பெரிய விருட்சமாக வரணுன்ற வாழ்த்துக்களோடு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய முதல் நாவலான இந்த 2 உயிர்கள் அப்படிங்கிற அந்த நாவலை தேர்ந்தெடுத்த நடுவர் குழு, பெரும் மதிப்பிற்குரிய நடுவர் குழு தோழர்களுக்கும், இந்த எழுத்து புரசரம், பிறகு புரசரம் சார்ந்த அத்தனை தோழமைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, அனுபவம் செய்து. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சூப்பராயன் சார் பேசும்போது சொன்னாங்க, நிலத்தை விட பெரியது எது அப்படின்னு சொல்லிட்டு. நிலத்தை விட பெரியது நன்றி மறக்காமல் இருப்பது, ஒரு சிறிய உதவியை கூட நம்ம நன்றியுடன் நினைவு கூறுவது அப்படிங்கிறது தான் நானும் நம்புகிறேன். அப்படி 2 பெண்களை வந்து நன்றியோடு இன்றைக்கி நான் நினச்சி பார்த்துக்கிறேன். 1000 ஜன்னல் வீடு போல் 1000 புத்தகங்கள் கொண்ட வீடு என்னோடய அம்மாச்சி வீடு.
அம்மாச்சி ஒரு மிக சிறந்த வாசிப்பாளர். அவங்களுக்கு பிரபஞ்சன் ரொம்ப பிடிக்கும். பிரபஞ்சனோட காதலி அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து பிரபஞ்சனையும் அவரோட எழுத்தையும் விரும்புவாங்க. அவங்கள பார்த்து அம்மா வாசிக்க ஆரம்பித்தாங்க. அம்மாவை பார்த்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அந்த 2 பெண்கள் தான் வந்து இன்றைக்கி நான் வந்து அத்தினின்னு ஒரு நாவல் எழுதி அதை 0 டிகிரி போட்டியில் கலந்துட்டு அதில் பரிசு வாங்குறதுக்கு காரணமான ஒரு பெண்களாக வந்து நான் வந்து அவங்க இருவரையும் தான் நினைக்கிறேன். அதில் எந்த மேடையிலையும் நான் அம்மாச்சி பற்றி பேசாமல் இறங்கினதே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, அம்மாவோட தாத்தாவே நல்ல வாசிப்பாளர் தான். ஆனால் அதை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா 2-3 தலைமுறைக்கு முன்னால் ஒரு ஆண் வந்து ஒரு வாசிப்பாளராக இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அதுக்கான வசதியும் வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் ஒரு 2 தலைமுறைக்கு முன்னால் இருந்த என் வீட்டில் இருந்த ஒரு பெண் வந்து ஒரு புத்தக வாசிப்பாளராக இருந்தது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெருமையான விஷயம். அதை எங்கே போனாலும் நான் பதிவு பண்ணுவேன். அவங்க 2 பேரும் இன்றைக்கி வந்து நான் நன்றியோடு நினைச்சுக்கிறேன். அம்மா இறந்து 25 நாள் ஆகுது எனக்கு. அவங்கள வந்து அழைச்சிட்டு வரணும்னு நினச்சேன் நான். அவங்கள கூட்டிகிட்டு வந்து வச்சு அவங்க முன்னால் வந்து இந்த பரிசை வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். அவங்க இப்போ ஸ்தூலமாகி கூட நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அடுத்ததாக என்னோடய ஆசிரியர் அமிர்தம் சூர்யா. சும்மா முகநூலில் கவிதை எழுதிட்டு இருந்தவளை புத்தகம் போட சொன்னார். அடுத்து சிறுகதை எழுத சொன்னார். போன முறை பிறந்த நாளப்போ அடுத்த முறை நாவலாசிரியராக தான் நீ வந்து இருக்கணும் நான் வாழ்த்து சொல்லும்போது அப்படின்னு எதையாவது உன்னை பொதுவெளியில் சொல்லிட்டு போயிடுவார். ஐயோ பொதுவெளியில் சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுக்காக நான் ஏதாவது பண்ணுவேன். அதுக்காக தான் இந்த நாவலை எழுத ஆரம்பித்தேன். போட்டியில் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. நாவல் கொஞ்சம் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த போட்டி அறிவிக்கிறாங்க. அப்போ எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது, இந்த போட்டியில் கலந்துட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதே நாளில் ஒரு 10 நண்பர்கள் அந்த போட்டி அறிவிப்பை எனக்கு அனுப்புகிறாங்க, இதில் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நம்பிக்கையில் எனக்கு அனுப்பினாங்கன்னே தெரியல. அப்போ ஒரு 2 சிறுகதை மட்டும்தான் நான் எழுதியிருந்தேன். எப்படி ஒரு நாவல் போட்டியில் கலந்துக்க சொல்லி அனுப்புகிறாங்களேன்னு இப்படி நண்பர்களோட என்னோட ஆசிரியரோட என் மேலே வச்சுருக்க அந்த நம்பிக்கை தான் என்னை வந்து இதை எழுத வச்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்கள வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லிக்கிறேன், என்னுடைய அன்பும் நன்றியும். அடுத்ததாக நீ இப்படி ஒரு 4 தலைமுறை பெண்கள் வாசிப்பாளர்களாக இருக்க ஒரு குடும்பத்தில் நீ வாசிக்கக்கூடாது எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருந்தது எனக்கு. அந்த நேரத்தில் வந்து நான் இந்த நாவல் எழுதுனது வந்து வீட்டில் யாருக்குமே தெரியாது. ஒரு 1.5 வருடம் வந்து நான் அந்த நாவல் எழுதி முடிக்க ஆச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. நெடும்பட்டியல் வெளியானதுக்கு அப்புறம் தான் வந்து அதை பார்க்குறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ எனக்கு இந்த மாதிரியான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த 0 டிகிரி பதிப்பகத்தை வந்து ரொம்ப நன்றியோடு நான் எப்பவும் நினச்சிப்பேன். ராம்ஜி சாருக்கும் காயத்ரி மேம்க்கும் என்னோட மிகப்பெரிய வந்து நன்றியும் அன்பும். இது போல் இவங்க இந்த தடவை வந்து அந்த போட்டியை நிறுத்துறேன்னு சொல்லவும் எனக்கு அவ்வளோ கவலையாக இருந்தது. என்னை போன ஆட்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, என்னை போல் பெண்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லான ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்காம போயிடுமே இவங்க இந்த போட்டியை நிறுத்தினா அப்படி தான் தோணுச்சு. அதை திரும்ப அவங்க வந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அவங்களோட முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றியடையணும். அவங்களுடைய புதிய முயற்சியான தி டாக்கி.in இணையதழ் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து வந்து இந்த போட்டியை நீங்கள் நடத்தணும். செல்வேந்திரன் சார் சொன்னார், எங்கெல்லாம் வந்து திறமைகள் இருக்கோ அதெல்லாம் கேட்ச் பண்ணுறவங்கன்னு. அது வந்து மிகப்பெரிய உண்மை. அது திறமையாளர்களை நிறைய நீங்கள் வெளிக்கொண்டு வரணும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய அன்பு, நன்றி. அப்புறம் நடுவர்கள் என்னை தேர்ந்தெடுத்த இந்த நாவலை தேர்ந்தெடுத்த நடுவர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். தொடர்ந்து அத்தினி வெளியானதுலேருந்து சோசியல் மீடியாவில் யாராவது அதை பற்றி தினம் எழுதிட்டே இருக்காங்க. அப்படி எழுதாத அன்றைக்கி ஒரு தனி செய்தியாவது எனக்கு வந்துடுது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர்களுக்கு, வாசகர்களுக்கும், என்னை வந்து எழுத தூண்டிய நண்பர்களுக்கும், என்னுடைய ஆசிரியர் அமிர்தம் சூர்யா அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். அனைவருக்கும் அன்பு. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது நிச்சயம். இப்போ அடுத்து நெடும்பட்டியல் இடம்பெற்ற 7 புத்தகங்கள். அதில் அபுல் கலாம் ஆசாத் ரெப்பிட்டேட்டிவாக வந்துட்டே இருக்கார். அவர் இளைத்தவன், அவருடைய நாவல் இளைத்தவன். அவருக்கு பரிசை வழங்குமாறு ரெப்ரோ பாஸ்கர் இருக்கீங்களா? ப்ளீஸ் வாங்க. ரெப்ரோ ஒன் ஆஃப் த ஸ்பான்சர்ஸ் நமக்கு இந்த நாவல் போட்டியில். வருஷம் அவங்களும் நமக்கு உறுதுணையாக இருக்காங்க. திரு பரிசல் கிருஷ்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சிலோன் பரோட்டா அப்படின்ற ஒரு நாவலை எழுதிய என்ஆர் பிரபாகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். என்ஆர் பிரபாகரன்
மேடை கழிக்கிறேன். பிரபாகர்னு சொல்லிட்டேன். பரிசல் கிருஷ்ணா அவர்கள் பரிசை வழங்குவார். சர்டிஃபிகேட் அண்ட் a book and a diary. தேங்க்யூ பரிசல் கிருஷ்ணா அவர்களுக்கு. அடுத்து ஜெயந்தி கார்த்திக் வந்திருக்கீங்களா? பயம் கொள்ளல் ஆகாது அப்படின்ற புத்தகம் அவங்க எழுதியிருக்காங்க. திரு பாஸ்கர் சக்தி அவர்களை மேடை கழிக்கிறேன். அடுத்து சிலோன் பெடியன் அப்படின்ற நாவலை எழுதிய நா ஜெயரூபலிங்கம் அவர்களுக்கு பரிசை வழங்குமாறு திரு ரமணன் அவர்களை மேடை கழிக்கிறேன். ரமணன் சார் எங்கப்பா? லண்டன்லேருந்து அவர் வந்திருக்காரு. ஸோ இதுக்காகவே இந்த நிகழ்ச்சி நான் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். அடுத்து இதில் ஹேமமாலினி இந்த கான்டெஸ்ட்லேயே த யங்கஸ்ட் பார்ட்டிசிபெண்ட் நெடும்பட்டியலில் வந்தது. ஐ திங்க் இந்த 5 வருடங்கள்லேயே தி யங்கஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஹேமமாலினின்னு 21 வயசு. அவங்க காலேஜ் இப்போ தான் முடிக்க போகிறாங்க. அவங்களும் நெடும்பட்டியல் இடம் பெற்றாங்க. உறக்கம் தெளிந்த உண்மை. ஐ திங்க் இங்கே வரலன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அவங்க. ஆமாம், அவங்க லைஃப்லேயே எழுதின ஃபஸ்ட்டு நாவல் காலேஜில் படித்து முடிச்சிட்ருக்காங்க. ஒரு விவசாய குடும்பத்தில் கொடைக்கானலில் அங்கேருந்து அவங்க வீட்லேயும் அவங்க தான் ஐ திங்க் முதல்ல வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கமுடையவர்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி அடுத்து ஐயனாரின் மௌனவெளி அனந்த் ரவி அவரும் இன்றைக்கி இங்கே வரல. வேறு யாராவது மிஸ் பண்ணனா? நான் ஆமாம், தேவிலிங்கம் அவங்களோட புக்கு பேர் நெருப்பு ஓடு. தேவிலிங்கம் அவர்கள் எழுதிய நெருப்பு ஓடு. இதெல்லாம் தான் அந்த 7 புத்தகங்கள் நெடும்பட்டியல் இருந்தது. இளைத்தவன், சிலோன் பரோட்டா, ஐயனாரின் மௌனவெளி, நெருப்பு ஓடு, பயம் கொள்ளலாகாது, சிலோன் பெடியன், உறக்கம் தெளிந்த உண்மை. ஸோ ரொம்ப ரொம்ப மன நிறைவோடு இந்த நிகழ்ச்சி நடந்தது. நீங்கள் எல்லோரும் வந்து இவ்வளோ நேரம், சிலர்லாம் 3:30க்கே வந்துட்டீங்க. மிக அழகாக பொறுமையோடு அமர்ந்து கடைசி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் இருந்தீங்க. ஃபோட்டோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்தடுத்து இதே மாதிரி வந்துட்டே இருங்க, ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. வி வில் ஹாவ் அ குரூப் பிக்சர். ஒரு நிமிஷம். ஓகே. 2021ஆம் ஆண்டு வந்து நாங்கள் நாவல் போட்டியை அனௌன்ஸ் பண்ணோம். அப்போ வந்து முதல் பரிசு வாங்கின புத்தகம் வந்து கனகராஜ் பாலசுப்ரமணியம் எழுதின அல் கொசாமா அப்படிங்கிற ஒரு நாவல். அதோட அந்த முதல் நாவல் போட்டியில் வந்து பரிசு என்ன அப்படின்னா, முதல் பரிசு 1 லட்சமும் அதை வந்து நாங்கள் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயமும் தான் அந்த அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பரிசாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அந்த முறை. அந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் நாங்கள் இப்போ பண்ணியிருக்கோம். ஒரு 2 வருடமாக ஏகப்பட்ட எடிட்டிங் எல்லாம் போய் நாங்கள் வந்து அதை பண்ணோம். இதை டிரான்ஸ்லேட் பண்ணவர் அஸ்வினி குமார் அப்படிங்கிற ஒரு 81 வயது யங் மனிதர். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் கம் அப். ஸோ இவர் வந்து லக்ஷ்மி சரவணகுமாரோட கானகனை ஹன்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணார். ரொம்ப அற்புதமாக டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியவர். அவர் பண்ணினா இந்த நூல் இது அல் கொசாமா. Sir, you please stay here. We'll take it.
எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி. ப்ளீஸ் மறக்காமல் ஸ்வீட்ஸ் வாங்கி போங்க. தேங்க்யூ.